ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அப்புறம் கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் அனுஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்பாடி, நல்ல வேற யாரும் இல்லை. சரி, நம்ம கேட்டதை நித்யா கிட்ட சொல்லிடுவோம். அவள் அதை வச்சு எதனா பிளான் பண்ணிட்டோம். யாரும் இல்லை, சொல்லிடுவோம். டேய், காலம் போல காலத்தில் இந்த கேள்வியெல்லாம் எதுக்குடா ஃபாலோ பண்ணுறீங்க? ஏதோ ஒரு வயசு பொண்ணை ஃபாலோ பண்ணால் கூட மனசு ஆறுதலாக இருக்கும். வயசான இந்த கேள்வி பின்னாடிலாம் சுற்ற விடுறீங்களேடா. இந்த கேள்வியை சாதாரணமாலாம் இடப்பட்டுறாத. வெயிட் பண்ணு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஹலோ மேடம், கேக்குதா? கேக்குது, சொல்லு. மேடம், நான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. அது முக்கியமா இல்லையான்னு நான் சொல்கிறேன். அந்த அறிவு இருக்கால மேம், மதுவோட மாமா, அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா. அட்டடா, செம்ம நியூஸ் சொல்லியிருக்கப்போ இந்த மாதம் அவனுக்கு 10,000 எக்ஸ்ட்ரா. அப்பாடி, 10,000 இந்த மாதத்துக்கு பேக்கெட்டை போட்டாச்சு. சரி, இதே மாதிரி நான் சொல்கிற வரைக்கும் அவங்க க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எல்லாத்தையுமே என்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இரு. இதே மாதிரி உனக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும், புரியுதா? அட, என்கிட்ட சொல்லிட்டேல்லம்மா, காசு ரெடி பண்ணுற வேலையை மட்டும் நீ பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் இந்த பிங்கி பார்த்துப்பான். சித்தப்பா லவ் பண்ணுற கதையெல்லாம் இந்த கேள்வி யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? டே இல்லைடா, பிங்கி கூட போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருவோம். எது காலம் போன காலத்தில் அந்த கேள்வி கூட என்னடா விளையாட்டு? வெயிட் அண்ட் வாட்ச். ஹலோ டாக்டர், நான் பேஷண்ட் பேசுகிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 10 தடவை லூஸ் மோஷன் ஆகுது, கூட சேர்ந்து இருமலும் வருது. இது என்ன தொத்து வியாதியாக இருக்குமோ? ஏய் பிங்கி, என்ன உளறிட்டு இருக்க? தொத்து வியாதி தானா? சரி நான் பார்த்துக்கிறேன். என்ன, பக்கத்தில் ஆள் வந்துட்டாங்களா? சரி, நான் வைக்கிறேன், நீ எப்படின்னா எஸ்கேப் ஆகிடு. மாட்டி, என் பேரை மட்டும் சொன்னேன், உசுருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. சரி டாக்டர், நீங்கள் மருந்து கொரியரில் அனுப்பிச்சிடுங்க, நான் கரெக்டாக மருந்தெல்லாம் போட்டுக்கிறேன். அட பிரவீன், நீ எப்பப்பா வந்தீங்க? நீ வந்ததையே நான் கவனிக்கலையே. கேட்டுச்சாடா? நான் வந்ததையே அவங்க கவனிக்கலையா? நல்லா கேட்டுச்சு. ஒரு வேளை நம்ம ஃபோன் நித்யாகிட்ட பேசுறதை கேட்டுதான் வந்திருக்கானுங்களோ? சீச்சி, இருக்காது. டீசெண்டாக இருக்கானுங்க. இவனுங்களாம் நம்மள மாதிரி ஒட்டி கேட்பானுங்களா? இருக்காது. அக்கா, புதுசாக ஏதோ தொத்து வியாதி பரவுதுன்னு சொன்னீங்களே, அது என்னக்கா? அது வந்துப்பா, புதுசாக நம்ம ஊருக்குள்ளலாம் நிறைய பேருக்கு வந்திருக்காமேப்பா. லூஸ் மோஷன் ஆகிட்டே இருமல் வருமாமே. அது உங்கள் ஊரில் லூஸ் மோஷன் ஆனால் இருமல் வரும், இருமல் வந்தால் லூஸ் மோஷன் ஆகுமா? பிரவீனே, நீ இந்த ஊர் தானடா? உனக்கு இந்த மாதிரி தொத்து வியாதிலாம் வந்திருக்காடா? இல்லைடா, எனக்கு அப்படிலாம் எதுவும் வந்ததில்லையே, புதுசாலாம் கேள்விப்படுறேன்னா. நீ அடிக்கடிக்கு சென்னை போயிடலப்பா, அதனால உனக்கு தெரியாது. நாங்களாம் ஊர்லேயே இருக்கோம்ல, அதனால எங்களுக்கு மட்டும் தான் வரும், உனக்குலாம் வராதுப்பா. இது அவன் சென்னை போய் வேலை பார்க்கறதுனால அந்த தொத்து வியாதி அவனுக்கு வராது. உங்கள் ஊர் ஆளுகளுக்கு மட்டும் பார்த்து வருது, அப்படி தானே? அது வந்துப்பா. சரிக்கா, எந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நம்ம தெருமுக்கில் அந்த மாயாண்டி டாக்டர் இருப்பான்ப்பா, அவன் தான் சொன்னான். ஓ, நம்ம மாயாண்டி டாக்டர். என்ன மச்சான், அந்த டாக்டர் உங்கள் ஊரில் செம்ம ஃபேமஸ் போல இருக்கு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் நம்ம முனியாண்டி விலாஸ் ஓனர் முனியாண்டி. எம்பிபிஎஸ் படிக்கலனாலும் டாக்டர் தான். புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி, சொல்லுங்கக்கா. இல்லை, நீங்களும் அடிக்கடிக்கு அந்த தம்பியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்குறீங்க. அவரும் ஒன்று மண்டையாட்டுறாரு, அதான் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ, அதெல்லாம் விடுங்கக்கா, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசதான் இங்கே வந்திருக்கோம். என்னப்பா விஷயம்? அறிவு சித்தப்பா இருக்கார்ல, அவரை பற்றின விஷயம்தான்க்கா. அவரை பற்றின விஷயமா? என்னவா இருக்கும்? கேட்டா அவகிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணாமே. கேளுடி பிங்கி, விட்டுறாத. அவரை பற்றி என்ன விஷயம்ப்பா? சொல்லு கேட்போம். அதாவதுக்கா, அவர் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காருக்கா. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லலைன்னா பார்த்துக்கோங்களேன். ஒன்றுமா சொல்லலையா? அதான் 90s கிட்ட இருந்தால் இப்படி தான்ப்பா.
சரி, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, நான் வேணா போய் பேசுறேன்ப்பா. நான் பேசி அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ரைட்டு, இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல இருக்கு. வெளியெல்லாம் யாரும் இல்லைக்கா, நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆள் தான். ஒருவேளை நம்ம கூட சமையல் வேலை செய்கிறாளே அந்த சோஃபியா இருக்குமோ? இருக்கலாம். இப்போல்லாம் தமிழ் சீரியல்லே அதானே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. வீட்டில் வேலை செய்கிறவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது. மனசு ஒத்து போயிடுச்சா அப்புறம் வீட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தா என்ன, காட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தா என்ன, ஐடி வேலை செய்கிறவங்களா இருந்தா என்ன, எல்லாம் மனசு தான் முக்கியம், வேலையா முக்கியம். என்ன பிங்கி அக்கா, மனசுக்குள்ளேயே ஏதோ பலமாக யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாப்பா, நம்ம வீட்டில் தான் யாராக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட என்ன பிங்கி, நீங்கள் இது கூட தெரியாமல் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வேலை பார்க்குறீங்க. எங்கள் சித்தப்பா சுப்பாவை தான் லவ் பண்ணுறாரு. சுப்பாவுக்கும் எங்கள் சித்தப்பாவை பிடிச்சிருச்சு. இனிமேல் அத்தைக்கிட்ட பேசி இவங்க 2 பேருக்கும் கல்யாண வேலையை பார்க்க வேண்டியது தான் பாக்கி. அட நம்ம சுபா தான் அந்த பொண்ணு. சூப்பர் என்ஜாய் பண்ணிட்டு விடுங்க. ஐயோ, நான் வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. ஐயோ அக்கா, இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா. சொன்னால் பெரிய பிரச்சனை வந்துடும். அப்புறம் கல்யாணம்லாம் நடக்கலைன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிடும்க்கா. அவங்க 2 பேரும் வேற ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறாங்க. அப்புறம் நாளை பிள்ளை எதுனா பண்ணிக்கிட்டாங்கன்னா என்னக்கா பண்ணுறது? தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா. அட என்னப்பா நீ, இந்த பிங்கி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, பேங்க் லாக்கரை கூட உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது என் ட்ரக்கு பெட்டியில் வச்சு பூட்டின மாதிரிப்பா. இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத. டேய் அர்ஜுன், புரிஞ்சுக்கிட்டியாரா? 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒரு தீ ட்ரங்க் பெட்டியில் வச்சு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பூட்டிடுவானா. பேங்க் லாக்கரை கூட உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்களா. அவங்க ட்ரங்க் பட்டி அவ்வளோ ஸ்ட்ராங். புரியுதா? புரிஞ்சுக்கிட்டியா? நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்டா, சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ பிங்கேக்கா, தெரியாமல் ஆர்வ கோளாறுல உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டேன். தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா. இப்போ போய் நாங்கள் அத்தைக்கிட்ட பேசிடுவோம். இன்னைக்கு சாயங்காலம் பேசிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் எப்போ வைக்கிறதுன்னு முடிவு பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் வேணா நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. அட என்னப்பா திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிங்கி கிட்ட தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டல, அளவு கூட வெளியே போகாது, நான் பார்த்துக்கிறேன். உங்களை நம்பி தாங்க்கா போகிறேன். இந்த விஷயத்த தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா. உங்களுக்கு புண்ணியமாக போகும். அவங்க 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்கக்கா. கண்டிப்பாக இந்த காதல் சேர்ந்தே ஆகணும்க்கா, சேர்ந்தே ஆகணும். கண்டிப்பாக சேரேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற? அட அக்கா, சீக்கிரம் ஓடுங்க பாத்ரூம்க்கு. இருமல் வந்துச்சு பாருங்க, பின்னாடி எதாவது பிடிங்கிட்டு அடிச்சிட போகுது. என்னையே கலாய்க்கிறானுங்களா? கலாய்ச்சிக்கோங்கடா, எவ்வளோ வேணால் கலாய்ச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு வேண்டியது கிடச்சிருச்சுல்ல. இதை அந்த நித்யா கிட்ட சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிறன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். இனிமேல் பாருங்கடி ஆட்டத்தை. டேய் ஏன்டா சுபாவும் அதிக சித்தப்பாவும் லவ் பண்ணுறாருன்னு கோத்து விட்டா அவகிட்ட? அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நடுவில் எதனா ஒரு பிரச்சனையை போடுவா. இப்போ அவள் பிரச்சனையை போட்டாலும் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். நீ கவலைப்படாத. ஏதோ சொல்கிறேன், கரெக்டாக நடந்தால் சரிதான். நீ சொல்கிறது உண்மையா? ஐயோ, அவனுங்க தான் வந்து நம்மக்கிட்ட சொன்னானுங்கன்னு சொன்னால் இவன் நம்மளை அசிங்கப்படுத்துவாளே. நம்ம ஒட்டு கேட்டோன்னே சொல்லி சமாளிப்போம். ஐயோ, நானே என் காதால் கேட்டேன் மேம் அவங்க பேசினதை. உண்மைதான் இது. என்ன சொல்கிறா இவன்? ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? சரி நீ வை, மற்ற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். என்ன போன வாட்டி 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னால் இந்த வாட்டி இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், 5 ரூபா கூட தரமாட்டேன்னு சொல்கிறான். என்ன சந்தோஷமாக ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு பிளான் பண்ணுறீங்க போல. நான் இருக்கும்போது அது எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். என்னடா ஏதோ அவசரமாக பேசணும்னு வெளியே வர சொன்ன, எதுவும் பேசாமல் நின்றுட்டு இருக்க? மச்சான், நீ அக்காக்கு ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருந்தல? ஆமாம், ஒரு இடத்துல பார்த்துருந்தேன். எல்லாருமே நல்ல சம்மந்தம் தானே சொன்னாங்க. என்னடா என்ன பிரச்சனையா? ஆமாம் மச்சான், ஒரு பிரச்சனை தான். என்னடா ஆச்சு? எங்கள் அப்பா சொல்லி தானே அந்த சம்மந்தம் கிடச்சிது. திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு சரியில்லையா, ஊரில் வேறு ஏதோ பையனை லவ் பண்ணதான், இனிமேல் எங்களுக்கும் அந்த சம்மந்தத்துக்கும் செட் ஆகாது, அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்களாண்டா.
என்னடா சொல்ற? ஆமா மச்சான், யார் நம்ம அக்காவை பத்தி இப்படி தப்பா சொன்னாங்கன்னு தெரியலடா. ஐயோ, அக்காவுக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவா. இத்தனை நாள் எல்லா சம்மந்தமும் என்னால தட்டி தட்டி போச்சு. இப்பதான் ஒரு நல்ல இடம் அமைஞ்சிச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன்டா. இப்ப இப்படி சொல்றியே. எனக்கு என்னமோ அந்த ஈஸ்வரி அம்மா வீட்டு மேலதான்டா சந்தேகமா இருக்கு. அவங்க வீட்டுல இருந்துதான் யாருன்னா இப்படி சொல்லி இந்த சம்மந்தத்தை கெடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. என்னடா சொல்ற? ஆனா அவங்க வீட்டுல யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கடா. மச்சான், நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறடா. அதான் நீ பண்ற தப்பு. இல்லடா, அவங்க பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. என் கூட ஒரு இடத்துக்கு வா. டேய் சிவா, ஏன் இங்க கூட்டு வந்திருக்க இப்போ? மச்சான், அதெல்லாம் இப்பயே கேட்டாதான் உண்டு. அப்புறம் விட்டோம் ரொம்ப ஆடுவாங்க. நீ கொஞ்சம் கம்முன்னு நடக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாருங்க வீட்டுல? வெளியே வாங்க. அட வினோத், உள்ள வர வேண்டியதானப்பா? ஏன் வெளியே நின்று கூப்பிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? அப்படியே எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? டேய், மரியாதையா பேசுதா. அவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். இத்தனை நாள் சண்டை தானே போட்டுட்டு இருந்தான். ஒரே நாள் இவங்க வீட்டுக்கு அனுப்புனேன். இந்த பையனை இப்படி மாத்தி வச்சிருக்காங்களே. எது சொன்னாலும் இவங்க பண்ணிருக்க மாட்டான்னு நம்புற அளவுக்கு. வினோத், என்னாச்சு? என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒன்றும் இல்லைம்மா, விடுங்க. அவன் ஏதோ லூசு தெரியாம கத்திட்டு இருக்கான். நாங்கள் போயிட்டு அப்புறம் வரோம். வினோத், சொல்லுங்க. நீங்க வா. என்ன நடந்துச்சு? ஏன் அழுகுற? நான் என்னன்னு சொல்லுவேம்மா? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், சொல்லு. அக்காவுக்கு ஒரு நல்ல சம்பந்தமா அமைஞ்சிருக்குன்னு சொன்னல. ஆமா, சொல்லிட்டு இருந்தே. என்னாச்சு? அவங்க கிட்ட யாரும் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு ஊர்ல யாரையும் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அந்த மாதிரிலாம் எங்க அக்கா எதுவுமே பண்ணல. ஏன் இப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. என்னது? யார் இப்படி பண்ணிருப்பான்? வேற யாரு? நீங்க தான் நல்லா பழக்கி நல்லவங்க மாதிரி பேசி எல்லா வேலையும் இப்படி பின்னாடி இருந்து பண்றீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல? சிவா, அவங்க எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்படி பேசுற? எல்லாம் நடிப்புடா, நம்பாத. நீ வாய மூடு, நாங்க பேசிக்கிறோம். இதுல நீ தலையிடாத. அவனை மன்னிச்சிருங்க. அவன் ஏதோ அவங்க அக்கா மேல இருக்க பாசத்துல தெரியாம பேசிட்டான். அட விடுப்பா, வா உள்ள போய் பேசலாம். ஐயோ இல்லம்மா, எனக்கு மனசு சரியில்லை. நான் இன்னொரு நாள் வரேன். அட வாப்பா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் கூப்பிடுறேன். வா. என்னம்மா சொல்றீங்க? வா உள்ள வா, தெரியும். பிங்கி, வீடுதான் நல்லா பெருசா இருக்கே. சுத்து பயங்கரமா இருக்கும் போலயே. ஐயோ, இந்த கத்திரிக்காய் கை கால் முளைச்சவன் இங்கதான் இருக்கான். நம்மள பார்த்தா கண்டுபிடிச்சிருவானே. சொல்லுங்கம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அது பிங்கி, என்ன கரும்பத்தை தூக்கி வாயில கட்டி வச்சிருக்க? இது ஊருக்குள்ள ஒரு தொத்து வியாதி பரவுதாமா, அதுக்காக தான் மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று பண்ணு. போய் அறிவனை கூப்பிட்டேன்னு வர சொல்லு. சரி, அப்படியே எல்லாரையும் இங்கே வர சொல்லு ஹாலுக்கு. என்னாச்சுமா? சொன்னதை மட்டும் செய், புரியுதா? புரியலன்னா உட்காந்து கிளாஸாக எடுக்க போகிறேன். போய் கூப்பிட்றேன், கூப்பிட்டு தொலைக்கிறேன். என்ன பண்ணுறது? இப்போ வந்தவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மூஞ்சில துணியை போட்டிருந்ததால மூஞ்சி சரியா தெரியல. ஆனால் அந்த மண்டையும் அந்த சைஸையும் கண்டிப்பாக நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் எங்கேயா இருக்கும்? ஐயோ, ஏமா அவரெல்லாம் கூப்பிட்டுட்டு? விடுங்கம்மா, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். வினோத், கொஞ்ச நேரம் கம்முன்னு. எதுக்கு நம்ம எல்லாரும் இப்போ இங்கே வர சொல்லியிருக்காங்க தெரியலையே. எந்த ஒரு விஷயத்தையாச்சும் அந்த அம்மா நம்மக்கிட்ட சொல்லிட்டு பண்ணுதா? சொன்னால் தானே தெரியும். எல்லாத்தையும் திடீர்னு அதுவாக முடிவு எடுத்துக்குது. நம்மளுக்கு என்னத்த தெரியுது? வெயிட் பண்ணி பார்ப்போம். வரு. என்ன மச்சான், நீ போட்ட விதை முளைக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. முளைக்கட்டும். என்னடா பண்ணி வச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? சும்மா ஒரு கல்லை தூக்கி போடுவோமேன்னு போட்டு பார்த்தேன். இரு, என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அக்கா சொல்லு, எது கூப்பிட்ட? வினோத், என்னாச்சுடா? ஏன் அழுதுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. அறிவு, இந்த அக்கா ஒன்று சொன்னா நீ பண்ணுவியா மாட்டியா? என்ன நடக்குதுங்க? அவன் என்னடா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். நீ என்னடானா என்னை திடீர்னு கூப்பிட்டு நான் சொன்னா பண்ணுவியா மாட்டியான்னு கேட்குற. என்னாச்சு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல அறிவு.
நான் சொன்னா பண்ணுவியா மாட்டியா? ஏய், இது என்ன கேள்வி? நீ சொல்லு, நான் பண்ணுறேன். சரி, உனக்கு கல்யாணம் பண்ண நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னடி லேடி எம்டன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுது? நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளானாக போகுது. வெயிட் பண்ணுங்க, எனக்கு என்னமோ இது சந்தோஷமா முடியும்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இரு. அது கல்யாணமா? அடுத்த டாக்ஸ்க்கு வந்துச்சு போல இருக்கே. பொண்ணு யாரா இருக்கும்? ஏய், என்ன சொல்ற? உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறேன், புரியல? ஓட்ட, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. சரி, உனக்காக பண்ணிக்கிறேன். கலை, ஏண்டி எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? உன்னையே நினச்சிட்டு வாழ்ந்துடலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு இடியா இருக்கிறீங்க? அறிவு, சொல்லுக்கா. பொண்ணு யாருன்னு கேட்காம போகிறேன். நான் தான் நீ சொன்னா சம்மதம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் யாருன்னு கேட்டு நான் என்ன பண்றது? ஏய், இது உன் கல்யாணம்டா, நீ தாண்டா யார் என்ன ஏதுன்னு கேட்கணும். சரி, யாரு? கலை தான் உனக்கு பார்த்துருக்க பொண்ணு. கலை தான் உனக்கு பொண்டாட்டியாகவும் நம்ம வீட்டுக்கு மருமகளாகவும் வரப்போறா. சரி. இப்போ என்ன பேர் சொன்ன நீ? வினோத்தோட அக்கா கலை. எனக்கு ஓகே. ஐயோ ஈஸ்வரி அம்மா, பரவாயில்ல விடுங்க. என்னப்பா, எங்க வீட்டுக்கு உங்க அக்காவை கொடுக்கறதுக்கு உனக்கு சம்மதம் இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என் அக்கா வாக்கப்பட்டா அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இது சரிப்பட்டு வராதுமா. ஏன் இத்தனை வருஷமா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை, இப்போ எப்படா நம்ம அக்காவை உங்க குடும்பத்துக்கு கட்டித்தரது? எதனா குடும்பம் பண்ணுவாங்களோன்னு யோசிக்கிறியா? ஐயோ சத்தியமாக நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைம்மா. அப்புறம் ஏன் வேணாம் சொல்ற? என்ன காரணம்னு என்கிட்ட சொல்லு. அது இல்லைம்மா, எங்கள் வீட்டு பழக்கம் ஒரு பொண்ணை கொடுத்து அந்த வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்கிறது தான். அதான் எப்படின்னு யோசிக்கிறேன்.